மேலுக்கு வர இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்டபிளான்னு கேட்கறது ரொம்ப நல்ல கொஸ்டின். அதில் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 50% ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் வித் மேல், 50% ஃபீமேலுக்கு இருக்கு. சில ப்ராப்ளம்ஸ் வந்து கரெக்டபிள் மேலுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 20 மில்லியன் நார்மல் கவுண்ட்னா அவருக்கு வந்து ஒரு 10 மில்லியன் தான் இருக்கு கவுண்ட். மற்றபடி அவருக்கு ஹார்மோன் லெவல்ஸ் நார்மலா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம். சில சமயம் வந்து ஒரு அறுவை சிகிச்சை, ஃபார் எக்ஸாம்பிள் மென்னுக்கு வெரிகோசீல்னு சொல்லக்கூடிய அந்த விரையை சுத்தி இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சூடாயிடும். அந்த விரை அந்த சூடா ஆச்சுன்னா ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும்போது சூடாகுது. அப்ப அதோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து குறைஞ்சிருது. ஸோ இதையும் அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ண முடியும் தாராளமா. அப்புறம் இன்னொன்னு மெயினா இன்ஃபெக்ஷன், ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பிறப்புறுப்புகள்லயோ இல்ல இந்த கோனடோ ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்னாலையும் மென்னுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அதையும் ஒரு ப்ராப்பரா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். இப்போ புதுசா நாங்க என்ன சொல்றோம்னா, எந்த உடம்போட எந்த ஒரு பாகமுமே ஃப்ரீ ஆஃப் மைக்ரோப்ஸ் கிடையாது. எல்லாத்துலயும் கெட்ட மைக்ரோப்ஸும் இருக்கு, நல்ல பாக்டீரியாவும் இருக்கு. ஆனா இட் இஸ் ஒன்லி த ப்ரொபோர்ஷன். நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தி கெட்ட பாக்டீரியா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஸோ அது மாதிரி ப்ராப்பரா நம்ம ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், ப்ராப்பர் எக்ஸசைஸ், முக்கியமா ப்ராப்பர் ஸ்லீப், இதெல்லாம் இந்த அதிகமா டிவி பாக்குறது, லேப்டாப் யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து கவுண்ட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே நிறைய ஆண்களுக்கு வந்து தன்னால அது லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து ஒரு மினிமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலே குழந்தை தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.